மேலே ஏறி உட்காரு. கண்ணாடியை கட்டிக்கிட்டு விடு சொல்றேன். எதிரியா ஏ மணி வரியா என்ன நாடகத்துக்கு எடுத்து கொடுன்னு சொல்லிடுவாங்க. வந்து மரியாதையா அது வந்து வீரன். அதை நீ சிமுக்கவே முடியாது. யாருகிட்ட சேட்ட உன் சொட்டர் முறிக்கு போயிடும். எங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் தானே உனக்கு கவனம். இந்த ஊர்ல இருந்து வீரன் முதல் நாடகத்துக்கே பூரா அப்படி பறந்து விட்டு குண்டியா காட்டிட்டு தொங்குறீங்களே. இதுல உங்களுக்கு நாளைக்கு வேற நேரம். ஒழுக்கமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. இல்லைன்னா மொத்த காசு இன்னைக்கே கொடுத்து விட்டுருங்க. நாளைக்கு அவங்கள வேற ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம். ஹலோ ஏய் வாங்க. வயசான ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. தூக்கம் வந்துச்சுன்னா ஒழுக்கமா எல்லாரும் எந்திரிச்சு போய் அவங்க வீட்டுல தூங்குங்க. இங்க தூங்கிட்டு எங்களை எரிச்சல் ஏற்றக்கூடாது. நாங்களாம் முடிச்சு கிடக்குறோம். வணக்கம் அண்ணா. ஏதோ முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு எல்லாரும் தூக்கத்தை எடுக்கிறதும் ஒரு முக்கியமான வேலையா? நல்லா தெரியுது. தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேல வந்திருந்த பூலகத்தை நாடி நம்மளை தேடி நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். இந்த வேலையெல்லாம் யாருக்காண்டிதான் பார்த்தோம்? என் செல்லக்குட்டி உனக்காண்டிதான். நீ பேசுறது இந்த ஊரே கேட்டு நாளைக்கு அதை யோசிக்கணும். நீங்க பார்த்த வேலையெல்லாம் போதும். உடனே அழைத்து வருங்க. தங்கச்சி சாமி சாமி வாங்க சாமி. நாராயணா நாராயணா தட்டுப்பாட்டோட வர்றது சண்டாளைங்களா. சாமி ஒரு கப்போட வந்திருந்தீங்கன்னா சரக்க ஊத்தி இருக்கலாம். மூவாசை இல்லைன்னு பொம்பளை தொட்டோன்னு பொசுக்கு நிக்கிறிய. ஒரு வர மட்டும் என்னை அடுத்த பிறவில கோழி பஞ்சாரமா படைங்க. இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளையில குஞ்சா படைச்சிருங்க. அது இந்த தண்ணி போடுற ஆம்பளையில குஞ்சா படைக்காதுங்க. அதை மண்ணுளி பாம்பா படைச்சிருங்க. அதுக்கு கூட அதிபதி தண்ணி போடாத ஆம்பளையில பூரா குஞ்சா படைச்சிருங்க. அது எங்க அப்பாட்ட தான் சொல்ல முடியும். நான் தான் சொல்றேன். உங்க அப்பாட்ட தான் சொல்லணும். உங்க அப்பா பார்த்த வேலைதான். இந்த அடிக்கிற வெயில்ல ஒரு ஃபேன் உண்டா, ஒரு லைட் உண்டா, எவ்வளவு வைக்கல சிரமப்படுது தெரியுமா சாமி? ஃபேனை போட்டா மண்டையில காத்து வாங்கிக்கலாம். அது வேற எங்க வருது? காத்தாடி இருக்குமா? அதுக்காண்டி அதை போய் காட்ட சொல்றீங்களா? குஞ்சா படைச்சு இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளையும் குஞ்சா படைச்சு என் பஞ்சாரத்திலேயே அடைய செய்யுங்கள் சுவாமி. அங்க அப்பாட்ட சொல்றேன்.
அது முடிஞ்ச மாட்டேங்க நான் பார்க்க நீங்க ரொம்ப நல்ல சாமியா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பஞ்சாயத்தை பாத்தீங்களா என்னன்னு தெரியல. வந்தது வந்து ஏய் என்ன பயங்கராப்ல? ஏய் என்னாச்சு? முத்துவேலே என்னையாச்சு? ஏய் தண்ணிய போட்டு ஏய் கெடுக்காதடா டேய். தண்ணி ஊத்தி சாப்பிடுன்னு சொன்னீல, ராவா குடிச்சிட்டியா? சாமி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க அந்த பிள்ளைய பஞ்சாரத்தா படைச்சு அந்த பஞ்சாரத்துல இந்த குஞ்ச உள்ள அடைச்சு. வேண்டாம் சாமி, இந்த குஞ்சு வேண்டாம். இந்த குஞ்சு எப்ப பார்த்தாலும் குன்னியே கிடக்குது. வாங்க வந்தது வந்தீங்க, உங்க குஞ்சை அடைச்சிட்டு போங்க. ஆனா இந்த குஞ்சு குன்னி போய் கிடக்குன்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்ப வந்து இந்த குஞ்சுக்கு வந்து வெள்ளை கழிச்சு வந்துருச்சு. தென்புலத்தில் பொன்மொழியா தமிழ் என்று நன்மொழியாய் பண்போர்த்து என் நெஞ்ச மகிழ இசைவாடிய பெண்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, என்றும் நீ மலை மீது வைத்த விளக்காய் மங்காய் புகழுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் பெண்மகளே. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் அங்கே. முப்பழமோடு பாலான முகம் கெடுத்த இடுவராயினும் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே என்று சொல்வதைப் போல ஒரு மனிதனை அன்போடு வரவேற்று அவனை ஆதரித்து உள்ள ஒற்றுமையோடு நலம் விசாரித்து உப்பில்லாத கூலிட்டாலும் தேவாரத்தை பார்த்தது போல இருக்குமா? அதற்கு இணங்காக என்னை கண்டதும் அன்போடு வரவேற்றிருந்து மற்ற மகிழ்வு கொண்டேன். பூப்போலே 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 உன் உலகினை கண்டேனப்பா, உன் உலகினை கண்டேனப்பா, என் தன்னே தன்னின் மணியே, என் உயிரே உயிரும் மணியே. பூப்போலே உன் உலகினை கண்டேனப்பா.
எதற்காக வந்திருக்கீங்க? காவல் புரி. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. செந்திணை யாருக்கு, கருந்தனை யாருக்கு? இரண்டுமே எங்களுக்கு தான். இரண்டுமே உங்களுக்கு தானா? நீங்க தானே ரொம்ப பேசணும்னு ஆர்வப்பட்டீங்க, நாங்க பேசுவோம். அதப்படி இரண்டுமே உங்களுக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க திணை பேசுறீங்க? ஏன் சௌரியம்? உங்க சௌரியமா? அவங்க சௌரியமா? நான் தான் சொன்னேன், யாரு பேச்சையுமே கேட்கக்கூடாது, இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. இங்க மாட்டிட்டு முடிக்கிறது யாரு கடைசி? நம்ம தான். அப்ப என்ன செய்யணும்? சபை நாகரிகம், மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. என்கிட்ட பேசணும்னு நீங்க தான் ரொம்ப ஆர்வப்பட்டீங்க. உங்களுக்கு அதான் சீக்கிரமே முடிச்சேன். விரைவிலேயே சந்திக்கணும், அப்படி உங்கள்கிட்ட என்னதான் விஷயம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நானும் ஒரு விதமான ஆர்வத்தோடு தான் வந்திருக்கிறேன். உங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், தரத்தை பேச விட்டு தான் பார்க்கணும். உடனே நீங்க பேசும் பொழுதே உங்களுடைய தரம் என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கண்ணாடி வீட்டுல இருந்து கொண்டு கல்லறிஞ்சோம்னா அடுத்த கல்லு நம்ம வீட்டுல தான் வந்து விழுகும். அதனால் எதிர்காலத்துல எச்சில துப்பணும்னா அது நம்ம முகத்துல தான் படும். வந்த உடனே வாழ்த்து பாட்டு அழகா பாடுனீங்க. அதற்கு ஒரு பாடு விவரம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லாம நீங்களா உங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன நாடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க தலைக்கணம் பிடிச்சவர் அப்படின்னு. உங்ககிட்ட விவரம் கேட்கலாமாமா வேணாமான்னு ஒரு அனுமதியாவது கேட்டுருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? நீங்க பெரியவர், தேவலோகவாசி, நான் சாதாரண காட்டுல தெரியக்கூடிய பிள்ளை அப்படின்ற காரணத்தினால எனக்கு தர வேண்டிய மரியாதையை சிறப்பையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் உங்களுடைய தலைக்கணம், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய மண்டகணம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா உங்களை முறைப்படி நான் வாழ்த்திருக்கேன். நீங்க வந்தீங்கல்ல, வந்தீங்களா இல்லையா? ஆமா. நீங்க வந்து இப்படி நின்ன உடனே நான் முடிச்சேனா இல்லையா? மக்கள் சொன்னதுனால தான் ஆடுவேன், இல்லைன்னா முடிச்சிருப்பேன். உங்களுக்கு தர வேண்டிய மரியாதை மற்றவங்க ஏன் இந்த பிள்ளை கோவப்படுதுன்னு நினைப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நாரதர் வேஷம் போட்டு அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்க நம்ம வைக்கக்கூடாது இல்லையா? அது அவங்களுக்கு மரியாதை இல்லை. அந்த கதாபாத்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் படக்கம் முடிக்கணும்னு நினச்சேன். அது கூட நாடகத்துக்கு எடுக்கிறேன்லாம் யாரோ சொன்னாங்க. அப்படிலாம் நான் எந்த காலத்துலையும் நாடகத்துக்கு எடுத்தது நான் கிடையாது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, வந்து காக்க வைக்க கூடாது. நாரதனும் சரி, முருகன் வேஷம் போடுறவங்களையும் சரி ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால படக்குன்னு முடிச்சேன். இப்ப வந்த உடனே உங்களுக்கு வணக்கமாகப்பட்டு தெரிவிச்சேன், வரவேற்பு தெரிவிச்சேன். எந்த குறையாம இருந்துச்சு என்னுடைய வரவேற்புல? இல்ல என்னுடைய பேச்சுல போங்க வாங்கன்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது போவான்னு எதுவும் பேசுறேன்? கேட்கறதுக்கு பதில் முடிச்சுடுங்க. நீ ஊடால பேசாதீங்க. ஊடால பேசுறதுக்கு நீங்க இங்க வரல, சரியா? உங்களை இன்னைக்கு இந்த மேடையில அசிங்கப்படுத்தாம போயிட்டுன்னா நம்ம பொம்பளை கிடையாது. அசிங்கப்படுத்துறீங்க? நான் முறையா பேசுவோம் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்தேன். ஆனா என்னைக்கு நீங்க இவ்வளவு தலைக்கணம் பிடிச்சவர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வச்சோ, இனிமே உங்களை நான் சும்மா விட்டுட்டு போற மாதிரி இல்ல. வந்தீங்கல்ல, இடைமறிச்சு என்ன பேசுறீங்க? ஏன் பயமா இருக்கா உங்களுக்கு? வந்த உடனே வரவேற்று இல்ல, பலம் வந்து வணங்கினே இல்லையா? சுத்தி வந்து வணங்கினே இல்ல, ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேனா? இல்ல. என்னைய சந்திச்ச உடனே வாழ்த்து எங்க வரீங்க? இங்க வாங்க, எங்க உங்களுக்கு ஏந்துக்கிட்டு பேசுறாங்க பூரா வர சொல்லுங்க. அதுக்குதான் சொல்றது, யார் யாருக்கு என்னென்ன வழிமுறை அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இருங்க, வாழ்த்து சொன்னீங்க, நான் எந்த குறையும் சொல்லல. பூ போலே உன் புன்னகையில் அருமையான ஒரு வாழ்த்து, நான் எந்த குறையும் சொல்லல. என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணை சந்தித்ததற்கு பிற்பாடு ஒரு முறையோடு கேட்கக்கூடிய விஷயம் என்ன? அம்மா உன்ட்ட கேட்கலாமா, அம்மா உன்ட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா, அப்படித்தான் கேட்கணும். இதுதான் முறை. நீங்க வாட்டி வந்த உடனே அவங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க வச்ச சௌரியத்துக்கு நான் ஆள் கிடையாது. நீங்க போடுற சட்டத்துக்கு சௌரியத்துக்குலாம் நான் ஆள் கிடையாது, சரியா? இந்த இடத்துல நான் வச்சதான் சட்டம். இந்த இடத்துல நான் வச்சதான் சட்டம். எனக்கு ஆமா போடுற ஆள் தான் எனக்கு தேவையே தவிர, எனக்கு ஆமா போடுற ஆள் தான் எனக்கு தேவை. நீங்க சட்டம் போடுறதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஆள் கிடையாது. எனக்கு நீங்க ஒரு ஆளே கிடையாதுமா. என்ன பேசுறீங்க? என்ன உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? என்ன அப்படி என்ன உங்களுக்கு தெரியும்?
நாடக உலகத்துக்கு வந்து கொஞ்சம் காலம் கூட இம்பட்டு மண்டகன இம்பட்டு திமிரு இவ்வளவு ஆணவம் இருந்தாலே ஒரு ஆம்பளை இம்பட்டு பேச்சு பேசினாலே அட்டை தருத்திரியா இருக்கிறாரு. எதுக்கு இந்த பேச்சு? நானும் இன்னைக்கு தானே சந்திக்கிறேன். முதல்ல சந்திக்கிறோமே, முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஏதோ புதுசா பேசலாம்னு பார்த்தா வந்ததுல இருந்து என்னமோ திமிரா பேசுறீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்க யாரும் கிடையாது. அப்படின்ற முறையில இன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. 2 திணைகளும் எனக்கு தான் அப்படின்னு நான் முடிச்சுட்டேன். 2 திணையும் எனக்கு தான். அதென்ன உங்க 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 சௌரியத்துக்கு நான் தான் சொல்லிட்டேனே, ஒரே வார்த்தை முடியும். என் சௌரியம் நான் அப்படித்தான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவீங்களா? நீங்க விவரமா கேட்டீங்கன்னா நான் விவரமா பதில் சொல்லுவேன். யாருக்குன்னு கேட்டிருக்கீங்க? 2 திணை யாருக்கு? நம்ம கோயில்ல பொங்க வைக்கிறோம். கேட்டல யாருக்குன்னு? இருங்க, நம்ம கோயில்ல பொங்க வைக்கிறோம். யாருக்குமே பொங்கல்? சாமிக்கு வைப்போம். யாரு திம்பா? நம்ம தானே சாப்பிடுவோம். ஆமா, சாமிக்கு முதல் படைக்கிறீங்கல்ல? படைக்கிறீங்களான்னு கேளுங்க. யாருக்குன்னு கேட்டா எங்களுக்கு தான் சொல்லுவேன். விவரமா கேட்டா விவரமா பதில் வரும். கரந்தனையாருக்கு செந்தனையாருக்கு கேட்டல படைக்கிறோங்க. செந்தனையே முருகன் படைக்கிறது என்னவோ முருகப்பெருமானுக்கு தான். ஆனா எடுத்துட்டு வீட்டுக்கு போறதெல்லாம் எங்க அண்ணன் எடுத்துட்டு போவேன். படைக்கிறது முறையா தெய்வத்துக்கு படைக்கிறீங்கல்ல? அது எங்க அப்பா சொன்னாருன்றக்கா படைக்கிறேன். எல்லாமே அது இயற்கைதான். எடுத்துட்டு போறது நாங்க தான் எடுத்துட்டு போவோம். அப்ப எங்க ஆளுக்கு எங்களுக்கு தானே விவரமா கேட்கிறோம் நினைப்ப. அப்படியா? அப்படித்தான். இவ்வளவு ஆணவம் ஒரு மனிதனுக்கு ஆணவம் ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அதை அழிவுக்கு வழி வகுத்துரும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. அம்மா வள்ளி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுன தப்புதாமா அப்படியே மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இதோட இந்த இடத்துல விட்டுருவேன். இல்ல வா பேசி பாப்பா அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நீங்க இந்த மேடையை விட்டு நகரவே கூடாது. அப்படி ஒரு காலம் வருவாங்க. வேகம் போடாம இருந்தாலும் பரவாயில்ல. என்னமா கேக்குற? கேளுமா. மேடையில சவால் விடுறாங்க. இப்படி பேசுற ஆளுதான் எனக்கும் தேவை. பேசுமா, கதையா கவியா வசனமா என்னமா பேசுமா? பேசுறேன். இவ்வளவு தென்னாவட்டி இவ்வளவு தூக்கி இல்ல. எப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களோ இப்ப அந்த மேடையில பந்தயம் கட்டி சொல்றீங்க. பேசுங்கம்மா. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட நீங்க பதில் சொல்லாம உள்ள போக கூடாது. பேசுங்கம்மா. இதுதான் நிபந்தனை. அப்படி ஒருவேளை தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இல்ல மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள போயிடும். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வராது பாப்பா. நீங்க கேளுங்க. கேளுமா. வராதுமா. வராது. பாப்போம் தானே சொல்றேன். பாப்பா நீங்க கேளுங்கம்மா. எதை கதையை பேசுறீங்களா கவியை பேசுறீங்களா? பேசுங்க, கேட்பா. பேசுங்கம்மா. நான் பேசவா? நாரதர் என்று சொல்லக்கூடியவர் எப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் தெரியுமா? நாரதர் வந்துட்டார் அப்படின்னாலே அனைவருமே கையெடுத்து வணங்கக்கூடிய தன்மை படைத்தவர். எதுக்காக வணங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சில பேரை பார்த்த உடனே வணங்கணும். ஆஹா, தெய்வம்சம் படைத்த முகம், இந்த முகத்தையெல்லாம் நம்ம திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்னு தெய்வமே வந்ததாக நினைச்சு கையெடுத்து வணங்குவோம். சில பேரை பார்த்த உடனே கருமம் வணங்கி தொலையுமே வர வழி இல்லையே வந்துட்டாப்லையே அப்படின்னு வணங்கக்கூடிய முகங்களும் இருக்கு. இந்த வகையில இந்த ஆணவமான பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடியது என்னென்ன? இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை விடுங்களேன், மகாபாரதத்தை எடுத்துக்கங்க. வேதங்கள் 4. வேதங்கள் 4 என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வணம். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடியது 4 வேதம். இதில் 5வது வேதமாக சேர்க்கப்பட்டதுதான் மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு பேரே பார்த்தீங்களா மகாபாரதம். ஆக பாரத போர் நடந்த கதை அப்படின்ற காரணத்துல மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை முழுதாக படிச்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் பத்தாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட விஷயம் எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, உற்ற கைமணந்தை ஓதுகிறார் என்று சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப எவ்வளவோ விஷயங்கள் பொருந்தி இருக்கு. படிச்சுக்கிட்ட அளவுக்கு தான் பேச முடியும். அதுக்காக ஒன்னும் படிக்காதவனும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது. என்ன கோவம் வருது? என்ன கோவமா பேசுற மாதிரி பேசுறீங்க? பேசுங்க. கோவம் வருது? கோவம் வரட்டும் தானே பேசுறேன். பேசுவா. வருதா? மூப்பான் மணியும் சூராரி சக்கரமும் பாப்பான் கதையும் பரிவோக்க மாப்பார் வலிமிகு முன்மனத்து வாரணத்தை ஐயா ஐயா எழுத்து மூடாங்க. அந்த 3 மதங்களுக்கு அங்கே சொல்லலையா கதைய? ஏங்க அவசரப்படுறீங்க? பேசுங்க. இப்ப நான் பேச போறேன், எதையோ கேட்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பதறீங்க? பேசாம பொறுமையா இருங்க. என்னென்ன கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்கம்மா. மகாபாரதத்தை எழுதியது யாரு? எதுல? எந்த மொழியில? கையில. எந்த மொழியில? எந்த மொழியில? சமஸ்கிருதத்தில் எழுதியது யாரோ? வால்மீகி. வால்மீகி. மகாபாரதியா? வேதவியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினாரு சமஸ்கிருத மொழியில. தமிழாக்கம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல வில்லிபுத்தூரார் எழுதிய வெள்ளி பாரதம் என்று சொல்லக்கூடிய பாரதம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார் தமிழாக்கம் பண்ணியவர் நல்லா பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் 16,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார்.
இருக்கிறார். ஆனா மகாபாரதத்துல முழுதாக இத்தனை பாடல்கள் தான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் புதைந்து கிடக்கக்கூடியது மகாபாரதம். மகாபாரதம் எதை மையமாக வைத்தது? எந்த கருத்தை மையமாக வைத்தது? மண்ணால் பெண்ணால் வந்தது. மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். இந்த மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. பஞ்ச பாண்டவர்கள் யாரு? பஞ்ச பாண்டவர்கள்னா பாண்டுவின் புத்திரர்கள் ஐவர்கள். பாண்டவின் புத்திரர்கள் ஐவர்கள். பாண்டு மன்னனுடைய புத்திரர்களா? ஆமா. பாண்டு மன்னனுக்கு பிறந்தவங்களா? ஆமா. என்னங்க ஓமான்றீங்க? பாண்டவர்கள் யாராரு? பாண்டவர்கள் பாண்டு மன்னன் ஏத்துக்கிட்டாரு, பிறந்தது வேற. அதான் கேக்குறேன், பாண்டவர்கள் யாராரு முதல்ல அதை சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருக்கும் 5 விதமான குணநலன்கள் இருந்தது, சிறப்புகள்லாம் இருந்தது. ஆமா. தர்மர் எதுல சிறந்தவர்? தர்மர் தர்ம சிந்தனைய தர்ம குணத்துல சிறந்தவர். பீமன் எதுல சிறந்தவன்? பீமன் மல்யுத்தத்துல சிறந்தவன். மல்யுத்தத்துல. அர்ஜுனன் வில்வித்தையில. நகுலன் குதிரை யுத்தத்துல கூடவன். சகாதேவன் சாஸ்திர வள்ளல். இதுல அந்த அர்ஜுனன் இருக்கா பாத்தீங்களா? அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய 32 லட்சணங்கள் புரிந்தவன். மகாபாரதத்திலே 32 லட்சணங்கள் பொருந்தியது 3 பேர். யாரு? கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன், நல்ல அரவான் என்று சொல்லக்கூடியவன். இந்த 3 பேர் தான் 32 லட்சணங்கள் பொருந்தியது. இந்த 32 லட்சணங்கள் பொருந்தியதுல யாராவது ஒருத்தரை தான் களப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் எப்படி களப்படி கொடுக்க முடியும்? அவரை வச்சுதானே கதையே. அர்ஜுனனை கொடுக்க முடியுமா? அவன் தான் காண்டிபன், அவன் இருந்தே ஆகணும் போறது. அப்ப கடைசியாக நல்லறவானை கேட்கும் பொழுது தானாக முன் களப்பள்ளிக்கு ஒத்துக்கிட்டான் நல்லறவான் என்று சொல்லக்கூடியவன். அதனால அமாவாசை என்று களப்பள்ளி கொடுத்து போற ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் சரிதான். ஆத்து மணல கூட எங்கெல்லாம் அர்ஜுனை கொண்டாட்டி எண்ண முடியாது அப்படிமா. அப்பேற்பட்ட இந்த 5 பேர்ல அழகன் யார் அப்படின்னா நகுலன் தான். ஆனா 1000 நகுலன் சேர்ந்தா எவ்வளவு அழகு இருப்பானோ அந்த அழகுக்கு ஒப்பானவன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன். இந்த அர்ஜுனனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. காண்டிபன் என்று சொல்லுவாங்க, விஜயன் சொல்லுவாங்க, வில்லுக்கு விஜயன் அப்படி சொல்லக்கூடிய பெயர் அர்ஜுனனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட அர்ஜுனே போர்க்களத்துல போர்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னை கேளுங்க நல்லா, நீங்க அப்புறம் பேசுங்க காலையில போறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா போர்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சுவாமி. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தேரை விட்டு இறங்க போறான். யாரு? கிருஷ்ணன் இறங்கிட்டாரு. இந்த அர்ஜுனன் என்ன பண்றான்? இறங்காம தேர்ல நிக்கிறான். உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனா முதல்ல தேர் விட்டு கீழே இறங்கு அப்படின்றாரு. எப்படி? போர்லாம் முடிஞ்சிருச்சு, அர்ஜுனன் இறங்க போறான், ஆனா இறங்காம தேர்லயே நிக்கிறான். கிருஷ்ணன் என்ன செய்யறாரு? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் கீழே இறங்கி அர்ஜுனா கீழே இறங்கு அப்படி சொல்லும் பொழுது அவன் இறங்கல, அப்படியே பேசாம நிக்கிறான். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா நான் இறங்க சொல்லியிருக்கேன், நீ வாட்டி பேசாம நிக்கிற, பேசுறீங்களா? ஐயோ உங்களை போய் நான் அப்படி பேசுவேன்? உங்களை அப்படி பேச மாட்டேன், நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி. வாய் பேசுறவங்களை கூட பேசுவேன், உங்களை போய் பேசுவேன்னா பேச முடியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு கோபத்தோடு கத்துறாரு. கோபத்தோடு கத்துற உடனே இந்த அர்ஜுனன் பாக்குறான். ஏன் இறங்காம நின்னா தெரியுமா? தேரோட்டியாக இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த தேரோட்டியாக இருக்கக்கூடியவர்கள் கையை பிடிச்சு இறக்கி விட்டா அது ஒரு கௌரவம். நம்ம இந்த காலத்துல காரை திறந்து விட்டு இறக்கி விடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி தேரோட்டியாக இருக்கக்கூடியவர்கள் கையை பிடித்து இறக்கி விட்டால் அது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன். அது யாரு தேரோட்டியாக இருக்கிறது? உலகளந்த பிரமாண கண்ண பரமாத்மா. அவர் கையை பிடிச்சு இறக்கி விட்டா நமக்கு கௌரவம் அப்படின்னு நினைச்சு வேணுமே தேரை விட்டு இறங்காம நிக்கிறான். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருது. மரியாதையை இறங்குறியா இல்லையா அப்படின்னு கோபத்தோடு சொன்ன உடனே சரி ஒரு வழி இல்லைன்னு இறங்கிடுறாரு. இறங்கி அர்ஜுனன் இறங்கி அடுத்த கிழமை தேர் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்த தேர் இப்ப எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம திரு முடிக்கிறான். அப்பதான் கிருஷ்ணன் பாக்குறாரு, ஏன் இறங்கினோடனே தேர் எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இவ்வளவு நேரம் உண்மையில் விடுத்த பானங்கள், உண்மையில் விடுத்த அஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிக ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருந்தது. கர்ணன் விடுத்த அஸ்திரம் பட்டு அர்ஜுனுடைய தேராகப்பட்டது 10 அடி தூரம் தள்ளி போய் நின்றுச்சான். ஒரு அஸ்திரம் பட்டு அந்த தேர் 10 அடி தூரம் நகர்ந்து போய் நின்றுச்சான். அப்படி தேர் நகர்ந்து போய் உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா உன்னுடைய திறமை நினைக்கிறியா? சொல்லுங்க உங்க திறமைக்கு பேசுங்க, நான் பேசுறேன். உன்னுடைய திறமை நினைக்கிறியா? இல்ல, உன்னை காத்தது யாரு அப்படின்னா நான். உன்னுடைய தேர்ல நான் இருந்தேன். அது போக உன்னுடைய தேர் கொடியில் ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர் இருந்தார். ஆக உன்னை காத்துக்கிட்டு இருந்தது யாரு? நானும் ஆஞ்சநேய பெருமான் என்று சொல்லக்கூடியவர் காத்துக்கிட்டு இருந்தோம். எப்ப நீ தேரை விட்டு கீழே இறங்கினையோ அடுத்த கிழமை தேர் கொடியில் இருந்த ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர் பறந்து போயிட்டாரு. அதன் காரணமாக தேரில் இருந்த சக்தி இழக்கப்பட்டு அதன் மீது பாய்ந்த அஸ்திரங்களுடைய பிரயோகிக்கப்பட்ட தன்மையாகப்பட்டது இருந்தது காரணத்தினால அந்த தேராகப்பட்டது எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. ஆக உனக்குன்னு தனிப்பட்ட திறமைகள் எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம், அதான் விஷயம் அப்படின்றத புரிய வச்சாங்க. எங்க சொல்றாங்க? அங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லப்படுது. அப்பதான் அந்த அர்ஜுனன் நினைச்சிருக்கான், அப்ப நம்ம ஒரு ஆளு இல்லை போல, என்ன நமக்கு மேல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும்
உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அன்னைக்கு தான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஏன்னா மகாபாரதம் என்று சொல்லக்கூடியதே பல்வேறு சூழ்ச்சிகளால் உருவாக்கப்பட்டது. இப்ப இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அர்ஜுனனை பத்தி நிறைய பேசிட்டோம். இதுல இரண்டாம் அவன் பீமன் என்று சொல்லக்கூடிய இருங்க நீங்களே பேசி எனக்கு கொஞ்சம் விடுங்க, அப்புறம் வாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. இதுல இரண்டாம் அவன் பீமன் சொல்றாங்கல்ல, பீமன் எதுல சிறந்தவன் நீங்க சொன்னீங்க? பீமன் மல்யுத்தத்துல சேர்ந்தவன். மல்யுத்தத்துல மட்டும் தான் சிறந்தவனா? அவனை இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்களா? எப்படி எப்படியா சொல்லுங்க. பீமன் எதுலங்க சிறந்தவன்? பலம் கொண்டவன் சொல்லுவோம்ல. பலம் 16,000 பலம். என்னது? அதாவது 8000 யானை பலம் படைச்சவன். 16,000 பலம்ன்றது ஒருவரா? 8000 யானை பலம் படைச்சவன். 8000 யானை பலம், 16,000 யானை பலம் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 8000 யானை பலம் கொண்டவன் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. அது என்ன 16,000 யானை பலம், 8000 யானை பலம், எதற்காக அந்த பேர்? ஏன்னா பீமன் என்று சொல்லக்கூடிய வாயு பகவானுடைய புத்திரன், அதெல்லாம் சரிதான். வாயு பகவானுடைய புத்திரன் அப்படின்ற காரணத்தினால இவனுக்கு இந்த பேர் ஏற்பட்டதா? பீமனுக்கு எதனால அந்த 16,000 யானை பலம் கொண்டவன்ற பேரு? இல்லைன்னா 8000 எதுக்காக ஒண்ணுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஒண்ணு 16 இல்லைன்னா 8000 அதை சொல்லுங்க. ஆக உங்க வல்லாளவட்டி கூட்டத்தினுடைய அகந்தைய காட்டுறீங்க. அகந்தை இல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குதான் அழகு. ஒண்ணு ஜோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா அப்புறம் எங்களுக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன், நாங்க சும்மா வேலையை புடிச்சுக்கிட்டு வரல. உங்கள்கிட்ட பேச்சு பேசும்போது நான் கேட்கத்தான் செய்வேன். அந்த உடனே நீங்க பேசாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் கூட ஒரு மரியாதை தராம, வரவேற்பு வாழ்த்து சொல்லாம, ஒரு அனுமதி கேட்காம நீங்க தான் உங்க போக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் பேசுவேன். சரி பேசுவோம்மா, பேசி பார்ப்போம். 16,000 யானை பலம் சொல்றோமா? 16,000 யானை பலம் எப்படி வந்துச்சுன்னா, அதாவது கந்தர்வ இடத்துல நடனசாலை அமைச்சு தேவலோகம் அங்க நடனசாலை அமைச்சு நடன காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த துரியோதனனுக்கு என்ன சொல்லிச்சு, எப்படியாவது அர்ஜுனையோ இல்ல பீமனையோ கொல்லணும். இவ 2 பேர்த்துல ஒருத்தனை கொண்டாச்சா நம்ம இந்த இவங்க நாட்டை கைப்பற்றி இங்க விரட்ட முடியும் அப்படின்ற ஒரு அகங்காவத்தை அதான் ஆனந்த குணத்தை பயன்படுத்தி இவனை நடனசாலைக்கு அழைச்சு போறாங்க. நடனசாலைக்கு அழைச்சு போறவங்க போறேன். சரி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டு போறேன். அப்படி கூட்டு போறவன் என்ன பண்றேன், நடனசாலையில வச்சு இவனை பானங்களை, அதாவது போதை சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து சாப்பாட்டுல உணவுல கலந்து கொடுத்துருக்கான் பீமனுக்கு. அது பானத்துல ஆமா, அதாவது சூட்சுமா வாங்குவாங்க. அப்ப அதை சாப்பிட்டவன் என்ன பண்ணிடுறான், மயங்கிடுறான். யாரு? பீமன். மயங்கினாத்தான் அவன் பலத்தை அடக்க முடியும். சும்மா இருந்தவன் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் போட்டு அவனை அந்த சூழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க. கந்தர்வர்கள் நடனம் ஆடுற சாலைக்கு இந்த துரியோதனை கூட்டு அழைச்சு கொண்டு வரான் பீமனை. அப்படி போகும்போது போயிட்டான். இவங்க நம்பி கொடுத்த உணவு பொருளையும் சாப்பிட்டான். உணவுல நஞ்ச கலந்துட்டான். நஞ்சு அதாவது போதை சம்பந்தப்பட்ட நஞ்ச கலக்கவும் மயங்கிட்டான். மயங்கவும் இவனை சங்கிலியால கட்டி நாகலோகம் போகும் வழியில அந்த கடல்ல விட்டுட்டான், அருவியில விட்டுட்டான். நேர கடலுக்கு போய் சேருது. மூர்ச்சை ஏற்று கிடந்தவன கொண்டு போய் போட்டான். சரி, சங்கிலியால கட்டி போடவன் இவன் என்ன பண்றான், தண்ணீர்ல அடிச்சு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நாகலோகம் போய் சேர்ந்துருது. நாகலோகம் போய் சேரவன் நாகலோகத்தில் இருக்கக்கூடாது என்ன, நாகம். அந்த நாகமாகப்பட்டது பூரா அவனை கடிச்சு உடம்ப புண்ணாக்கிறது. உடம்புல கடிச்சு புண்ணாக்கவன் கடிச்சதுமே என்ன பண்ணுது, தன்னுடைய உடம்புல இருந்த விஷம் வெளியேறியது. உடம்புல உள்ள விஷம் வெளியேறவன் சொந்த அறிவு வந்துருச்சு. சுயநிலவு வரவன், ஆஹா நம்ம கடலுக்குள்ள வந்திருக்கமே, இவ்வளவுல எப்படி வந்தான், நம்மளை யார் என்ன பண்றான்னு சொல்லி தன்னுடைய பலத்தால பூராத்தி அடிச்சு விரட்டான். நாக இனங்களை பூரா அடிச்சு விரட்டான். அடிச்சு விரட்டினா ஒன்னும் நாகமால பண்ண முடியல. அப்ப அங்க நாகலோகத்தில் இருக்கக்கூடியவன் 6 நாக இனங்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் வாசுகி. 2வது ஆரியகான் என்று சொல்லக்கூடியவன் குந்தி தேவியுடைய பாட்டனாரு, அதாவது குந்திய பெற்றவனுடைய தகப்பனாரு அங்கே நாகலோகத்துல இருக்காரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஞானக்கண்ணால அறிஞ்சிட்டாரு. அப்ப நாக இனங்களை பூரா அடிச்சு கொள்றானே, இவன் யாரா அப்படின்னு நேரம் வந்து அந்த வாசிக்கிய இந்த நாக இனத்தை சேர்ந்த இந்த ஆரியகான வந்துட்டான். வந்தவன் கூட்டு போய், அப்பா இங்க வா, நீ யாரு, என்ன எதுக்காக இங்க வந்த அப்படின்னு போது, அப்பா எனக்கு இப்படி என்னன்னு தெரியல, நான் வந்து திருவிழாவுக்கு என்ன மாதிரியா கடல்ல தள்ளி விட்ட சங்கிலியால கட்டி என்னை நாகங்கள் கடிக்கவும் நான் அடிக்கிறேன் அப்படி சொல்ல, இங்க வாப்பான்னு சொல்லி அதை விட்டு
நாக இனத்தை விட்டு கொண்டு போய் அவனை நாகலோகத்துல வச்சிருந்து அந்த விஷமெல்லாம் உடம்புல இறங்கும்படியா சில அதுக்குள்ள மந்திர வேலைகளை செய்து அதுக்குள்ள சிகிச்சைகளை செய்து அவர் வச்சிருக்கிறாங்க. சிகிச்சைனா மருந்து, சிகிச்சை பேசக்கூடாது, மருந்தை கொடுத்து விஷத்தை இறக்கி வச்சிருக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு விஷம் இறங்கிருச்சு. அப்பா நான் யார் தெரியுமா? நான் உன்னுடைய பாட்டனார். அதனால நீ எதுக்காக இங்க வந்த அப்படின் போது அப்ப சொல்றேன், அந்த மாதிரி பிரமாணகோடி என்ற இடத்துல நான் பிர்லாவுக்கு போனேன், என்னை கூட்டு கொண்டு போய் போதச்சம் அந்த பொருளை கொடுத்து விஷத்தையும் கலந்து கொடுத்து என்னை இந்த மாதிரி சங்கிலியால கட்டி அனுப்பி விட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். என்னுடைய விஷத்தை நாகம் கடிக்கவும் என் விஷம் வெளியேறிச்சு. அதனால நாகங்களை நான் அடிச்சேன். இதுதானே இனிமேல வந்து நாங்க உங்களை காப்பாத்திட்டோம். இனிமேல உனக்கு விஷ பயம் வராம இருக்க உடம்புல எதுக்கு தீண்டாத அளவுக்கு தகுந்த ரசம் கொடுக்குறான், அதை சாப்பிடு, உனக்கு அதிகமான பலன் வரும். இந்த பழத்தை வச்சு நீ எதை வேணாலும் ஜெயிக்கலாம்னு சொல்லி 8 குடங்கள்ல உள்ள ரசத்தை கொடுத்து அந்த ஆரியகான் என்று சொல்லக்கூடியவர் குந்தி தேவியுடைய பாட்டனாரு இவருக்கு இந்த பீமனை கொடுத்து சாப்பிட விட்டு 21 நாள் வச்சிருந்து அதுக்கு பிறகு அவரை உங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. விஷ பயம் வராம இருப்பதற்கு என்ன கொடுக்கிறாரு? நாகலோக கட்டியும் நாகலோகத்தில் இருக்கக்கூடிய பட்டு நவரத்ன மணிகளும் கொடுத்து பொன்பொருளும் கொடுத்து அனுப்பினாரு. வெற்றிகரமாக வந்தான். இத பார்த்துட்டு துரியோதனன் கூட்டம் அதிர்ச்சி அடைஞ்சான். ஆஹா வந்துட்டானடா அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் இதுதான் வந்தது. ரைட்டு. ஞான பலம் கொண்டவன் அப்படின்றதுக்கு யாருமே நிஜமா விளக்கம் சொன்னதே கிடையாது. ஆனா நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பார்த்து சொல்லுவீங்களான்னு பரவாயில்ல, சரியா சொல்லிருக்கீங்க. இருங்க, தொட்டு கட்டான், தொடாம கட்டான், விடாம கட்டான், அது ஒரு கதை. திரும்ப கேட்டாலும் அப்புறம் நானும் ஆரம்பிச்சேன். ஐயா 1000 இருக்கலாம். முருகன் வந்து வந்துட்டார்னா நீங்க வந்தோட அவங்க எப்படி குடிச்சாங்க? முருகன் இருக்கணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டு அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிட்டு முடிச்சிடணுங்க. ஆமா மாப்பிள மாப்பிள தவத்துக்கு கண்ணுக்கு சமத்துக்கு குணத்துக்கு சகலத்துக்கு ஆவத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அண்ணம் தாகத்தை தீரா சரித்திர மரியா கோபத்தை இழக்கா குழந்தை குறுமொழி உள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயன் இல்லை 7 மலையில் இருந்துருக்கிறாங்க. வறண்ட நிலத்துக்கு நீர் வேணும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், வறண்ட நிலத்துக்கு தண்ணி வேணும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணுக்கு ஒளி வேணும். ஆமா, இன்னும் ஒளி வேணும். எண்ணுக்கு வடிவம் வேணும், எழுத்துக்கு வடிவம் வேணும், வடிவம் வேணும். ஆக பொண்ணுக்கு என்னையா வேணும்? பொண்ணுக்கு என்னதான் வேணும்? புருஷன் வேணும்ல. உங்களுக்கு புருஷன் நான் பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ள சாதாரண ஆளா? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குகன், குமரன், குருபரன், ஆறுமுகன், ஜடாச்சரன், சம்புநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமான் உலக புகழ் பெற்ற அந்த ஈசனுடைய மகனவே உங்களுக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கணுமா? பிடிக்கலையா? உங்களோட ஜாதி இல்ல, உன்னை கட்ட நாதி இல்ல, உன்னை கட்ட நாதி இல்ல, சங்கடமா இருப்பது நான் சொல்லமா, சந்தோஷமா இருப்பதை நான் சொல்லமா, சங்கடமா இருப்பது நான் சொல்லமா, சாமிய தவிர வேற புருஷனே இல்லம்மா, கட்டிக்கமா
அறிவில்லாதவருக்கு அறிவை கொண்டு கொடுப்பேன். ஓ. பொருள் இல்லாதவர் பொருளை கொண்டு கொடுப்பேன். சரி. செல்வம் இல்லாதவருக்கு செல்வத்தை கொண்டு கொடுப்பேன். ஆக உங்களை மாதிரி சொல்வது போல காமுகர்களுக்கு கண்ணீரை கூட்டி கொடுப்பவன் நான் இல்லையம்மா. ஆக என்னை காட்டு ஆத்திரத்துல உன்னை இந்த முருகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க வைத்தா நான் நாரதன் பிள்ளை பிள்ளை சத்தியா சத்தியா கபடி 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 ரைட் ரவுட் தலைவிக்கிறா நாரதர் ஏன் இப்படி பேசிட்டு போறான்னு தெரியலையே. ஒருவேளை உண்மையாவே திருமணம் முடிச்சு வச்சிருவாரா? அதுக்காக தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முருகா விரைவில் வாருங்கள். ரோகரம் தூங்குனியா? Thank you.
யுகங்கள் மாறிவிட்டன, வடிவங்கள் மாறிவிட்டன. எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சாதுரி போர் சில சாதாரண எதிர்ப்புகளை பலர். இவர்களுக்கும் இடையில் இப்போ மிகச்சிற பழமையர். இவர்கள் முறையே நர அசுர சுரை என்று அழைக்கப்படுபவர். எம்முவரும் அமைதியோடு வாழ வேறெடுத்து வேலனாக, சத்துவர்கன குருநாதனாக, சமத்துவனிக்கும் சாமிநாதனாக, தந்தரிலே ஒருவனாக உரிமையமாக இருந்த மூலப்பொருளை வணங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாக அருள்பாலிப்பதற்காக ஓங்கிய வரையும் உச்சியில் சிலையாக நின்று சிறுவன் தாங்க சிறனாக காட்சியளித்து வருகிறோம். இவர்களது இடத்திற்கு தான் விளக்க தேவை. வாரிய வயதுக்கு தான் வழிகாட்டிய அவசியம். குரலுக்கு வழிகாட்ட வேண்டும், நொண்டிக்கு ஊன்றுகள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் வகைகளை மனித சமுதாயத்தை அழிக்க எண்ணினர். தேவரத்தை ஒழிக்க முற்பட்டனர். அக்கமக்காரர்கள் தெரிந்து அருளைக்க வடிக்க பணியாளர்கள் ஆறுமுகரானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரவணபவன் சராச்சர மந்திரி ஞானப்படுகிறானே. பாதிகாலத்தால் பயங்கரம் விளைகிறது. அதன் பின்பு பண்புகுந்த ஞானம் விளைகிறது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்ற கருத்துலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையரசனான நாரதர் காரவருதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை ஒரு பெண்ணே மணி யோசிப்பவர் முன்னேற்ற காலத்தாலே கார்த்திகை விளக்கு பெண்களுடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கூப்பிடும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும், புள்ளாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு,
காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு நல்லாசையும் பெற்று தாங்களை காண வந்து கொண்டிருக்கும் வழியில் வேள்வி மலை அருகில் சிற்றூர் அடுத்த காட்டில் கனி ஒன்றை கண்டேன். கண்டதும் முருகா அற்புதம் என உரைத்துவிட்டு தங்களிடம் வெண்டு போக விரைந்தோடி வந்தேன் ஐயா. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நாரத பிரம்மமே அவருக்கு கழகத்தால் உலகத்தை வாழ்விக்கக்கூடிய உத்தவரை அவருக்கு தத்துவமே அவருக்கு செய்யும் மேதையை அவருக்கு உதத்தின் நிலுவிலே அலைவதும் உற்சாக சாயல் என்னை புதிய ஒரு சம்பவத்திற்கு ஆளாக்கப் போவதாக தெரிகிறது என்றால் தங்களை வரவேற்க அபாய வந்த காரணம் என்ன ஐயா? வந்த காரணம் என்ன? தாங்கள் மூவரைகளையும் கண்டு மும்மாசையும் கண்டு வரும் பொழுது சரி ஒரு கனி ஒன்றை கண்டு வந்தேன். கண்ண கடைக்கான சிறப்பு இருக்கு. அதாவது சிறப்பு இருக்கு. மாங்கனிக்கும் தென்கடலே பங்களிக்கும் மாங்கனிக்கும் தேங்கடலி மாங்கனிக்கும் தேங்கடலி பங்களிக்கும் முருகா அக்கணிக்கும் இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா. முருகா
புன்னகை புரிந்து சொன்னாலும் கவிதை உனையங்கள் என்று தொட்டாலும் இனிமை நீ என்ன சொன்னாலும் இளமை உனையங்கள் என்று தொட்டாலும் இனிமை கண்டு வந்த கண்ணியின் பெயர் என்ன? கண்டு வந்த கனியின் பெயர் ஐயா, நான் கண்டு வந்தது கனி அல்ல. நீங்க பார்த்துட்டு வந்தது கனி இல்ல, பொம்பளை பிள்ளைதான் விஷயம் தெரியுது. ஆக கண்டு வந்த அந்த கண்ணியின் பெயர் என்ன? யார் அவ? அவர் தனக்குண்டே பிறந்தவளையா? அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, அதான் பார்த்துட்டீங்கல்ல. அவளை முடிவா என்ன சொல்லிட்டு வந்தீங்க அவட்ட? ஐயா, நீங்க இப்படி போக கூடாது. சரி, இப்படி போனா வந்திருப்பது முருகன் தான் என்ன அடையாளம் கண்டு கொண்டு திருமணம் செய்து கொண்டு வருவார், திருமணம் செய்து விடுவார். ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளைட்ட அதிகம் பேசி பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளை பிள்ளைட்ட அதிகம் பேசி பழக்கம் இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? பொம்பளையோட குணம் என்ன தெரியுமா? மிஞ்சினால் கெஞ்சுவதும் கெஞ்சினால் மிஞ்சுவதும் பொம்பளையோட குணம். ஆக என்ன பிடிக்கலேன்னு உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க அடுத்த கட்டமா என்னை வந்து பார்ப்பீங்க. நான் நீங்க வந்து சொன்னோன்னே அதே வேகத்தில் நான் கிளம்பி வருவேன் என்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக கருமாறி மகனால் உருமாறி போன அப்படித்தானே? ஆக தாங்கள் வேடுவராக மாறி கையில் வில்லம் எடுத்து ஒரு மானை துரத்துவது போல் வேட்டையாடுவது போல் மானை போவா வேற மாதிரி போவா? ஆமா, மானே மானே என்று சென்று தங்களை அன்பால் அரவணைத்து வேணாக செல்கிறேன். வேண்டிய விளையாட்டுகளை காணகரத்தில் சங்கீதம் பாடிவா, பெண்மானே சங்கீதம் பாடிவா, நடத்துகிறேன். முடிவு சுகமாக இருக்க வேண்டும். சென்று சேருங்க. சரி. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான், அது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான், அது காதல் தெய்வீகம், அது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான்.
சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவை தான் போல இருக்கிறது. என்னை படைக்காதே பிரம்மனே, பாவம் வாங்கலே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் வாங்கலே. பரிதாபம் வாங்கலே. இந்த மழையனோ உன்னால் சொர்க்கமா? பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான், கதை அதுதான். கிருத்தி, உன்னை நினைக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் நடக்கவில்லை. கல்லை உடைத்தாலும் வரும் அலை வண்ணங்களோ, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் ஆடை வனங்களோ, அழகான பெண்களே. அழகானவா, யார் சொல்லுறதா? பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான், கதை அதுதான், அது காதல் தெய்வீகம், அது காதல் தெய்வீகம். அடக்கோடாத மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். நன்றி நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலாச்சாரர்களுக்கும் என் பாடலை ரசித்த பொதுமக்களுக்கும் நன்றி, வணக்கம். வருகிறேன். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவன் கூட்டிச் சென்ற இடம் பேரடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவன் கூட்டிச் சென்ற இடம் பேரடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். திருப்பி வரும் நேரத்திலே அருகினிப்போர் கண்ணியன்றே. திருப்பி வரும் நேரத்திலே அருகினிப்போர் கண்ணியன்றே. திரும்பி நானும் வந்தேனடா இறைவன் சிந்தையில் மறைத்தானடா. காரினுக்கு தோட்டம் வைத்தேன், கண்ணீரால் கொடி வளர்த்தேன். காரினுக்கு தோட்டம் வைத்தேன், கண்ணீரால் கொடி வளர்த்தேன். தோட்டத்தை அடித்தானடா இறைவன் நாட்டத்தை முடித்தானடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். இதயமென்ற கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை. இதயமென்ற கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகை விட்டு ஓடுகிறேன். இதயமென்ற கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகை விட்டு ஓடுகிறேன். காலவின் நதியிலே காதலின் படகிலே மாலை வர கூட்டி வந்தேன், மறுகரைக்கு கூட்டி வந்தேன்.
சென்றதே பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டாய் தருமத்தின் தலைவன் அல்லவா இறைவன் சாகச கணக்கு நல்லவா ஏற்றில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவனை காணோமதா இறைவனை கூட்டி சென்ற இடமேடா கேட்டவனை காணோமதா இறைவனை கூட்டி சென்ற இடமேடா கமலப்பா ரைட் ரைட்